எங்கெங்கோ எங்கெங்கோ என் எண்ணம் போகும் தூரம் நான் மெய் மறந்து பாட ஓர் வார்த்தை இல்லை கூற எதுவோ மோகம். வணக்கம் என் இதயத்தில் குடியிருக்கும் என் அன்புள்ளங்களே, நீங்கள் எப்படி இருக்கிறீங்கள்? நாங்கள் நல்ல சுகமா இருக்கிறோம். நீங்களும் நல்ல சுகமா இருக்கணும் நான் கடவுளை மீண்டும் மீண்டும் வேண்டிக் கொள்றேன். இன்றைக்கு நான் ஒரு சின்ன காணொலி ஒன்று செய்வோம் இருக்கிறேன் உங்களோட. இப்ப எனக்கு இங்க இரவாயிட்டு, ஆனா நேரத்தை பார்த்தா எனக்கு இப்பதான் மாலை 7 மணி 7:30 ஆகுது. நான் இப்ப ஒரு சின்ன ஒரு வடையோட நான் இப்ப இந்த டீயோட சேர்த்து ஸ்டார்ட் பண்ண போறேன் என்னுடைய காணொலிய. நாங்கள் இப்ப காணொலி என்னன்னு பார்ப்போம்னா, எண்ணங்கள்ன்றதுதான் ஒரு மெயின். ஒரு மனிதனுக்கு எண்ணங்கள் முக்கியமானதான் நான் நினைக்கிறேன். எப்பவும் நாங்கள் எண்ணங்களை சரியான நிலையில சரியான எண்ணங்களை எண்ணினா எங்களோட உடலும் சரி மனமும் சரி நல்ல ஒரு பாதையில பயணிக்கும்ன்றது என்னுடைய அனுபவ ரீதியான ஒரு எண்ணமாத்தான் நான் யோசிக்கிறேன். ஏன்னா எண்ணங்களை நாங்கள் நன்மையா நினைக்கும் போது அது நன்மையா நடக்கிறது, தீமையா நினைக்கும் போது அது ஒரு தீய பாதைக்குள்ளே, அதாவது பாசிட்டிவ் நெகட்டிவ் அந்த விஷயங்கள்ல பாக்கக்குள்ள ஒரு மனுஷனுக்கு எண்ணங்களை எப்பவும் சுத்தமா வச்சிருக்க அந்த எண்ணங்கள் போய் எங்கட மூளையில பிரதிபலிச்சு எங்கட அடியாள் மனங்கள்ல எல்லாம் இருந்து வெளிப்படைக்குள்ள நீங்கள் ஒரு கெட்ட விஷயமா அதை யோசிச்சு பார்த்துட்டு பாருங்க, அந்த இடத்துல நாங்கள் எவ்வளவு தாக்கத்தை எங்களோட உடல் உறுப்புகள் வரை அதுல பாதிக்கப்படுது. ஆனபடியா எப்பவுமே மனிதர்கள் நல்ல எண்ணங்களையே நாங்க சிந்திக்கணும்ன்றது, அந்த குழந்தையில இருந்தே அந்த பக்குவத்தை ஒரு மனிதனுக்கு பழக்கி கொண்டு வரணும். எப்பவும் அழுக்கான எண்ணங்களை நாங்க தவிர்த்து கொள்ளணும். நாங்க ஒரு குழந்தைய பெற்று அது ஒரு தன்னுடைய ஒரு பருவத்தை எட்டி கொண்டு வரும்போது நாங்கள் அந்த சிறு வயதிலேயே அந்த நல்ல எண்ணங்களை விதைக்கணும்ன்றது என்னுடைய சரியான ஒரு வேண்டுகோளும் என்னுடைய எண்ணம். அதுதான் குழந்தைகளை நாங்க பிறந்து அது வளர்ந்து வரைக்குள்ள நாங்க நல்ல எண்ணங்களை அதுக்குள்ள நல்ல பழக்க வழக்கங்களை சொல்லி கொண்டு வரைக்குள்ள அவைண்ட பின்போக்கான வாழ்க்கைகள் நிறைவே தரும். ஏண்டா எதிர்காலம் இப்ப நிகழ்காலம் எதிர்காலம் போயக்குள்ள அந்த பிள்ளைகள் எண்ணங்கள் ஆரம்பத்துல குழந்தைதான் மெயினான ஒரு காரணமா நான் நினைக்கிறேன். அது வளர்ந்து வர 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 நல்ல எண்ணங்களை விதைக்கக்குள்ள அவையர் பெரியவர்களாகி வரைக்குள்ள அவைண்ட சரியான பாதையை அவை தெரிவு செய்வினோம். இதே நாங்கள் அவர்களை கவனிக்காம அவர்களுக்கு ஒரு நல்ல எண்ணங்களை கற்பிக்காம நாங்கள் அவர்களை வளர்த்து கொண்டு வரைக்க அவை பெரியவர்கள் ஆனோன்னு அவை பெரிய ஒரு இந்த சமுதாயத்துல நிறைய பேரோட அவை பங்கு பற்றி பழகைக்குள்ளே அவைகள் ஒரு தீயவர்களுடைய பழக்க வழக்கங்களை ஈஸியா கற்றுக்கொள்வினோம். ஏன்னா குழந்தையிலேயே ஒழுக்கம்ன்றது கண்டிப்பாக தேவை. அது உண்மையில பெற்றோர்களிடம் தான் இருக்கிறது. ஏன்னா அவை பெற்றோர்களிடம் இருந்து ஆரம்பிச்சு நாங்க போய் சொல்லுவினோமே, என் பெற்றோரை குறை சொல்றது, பெற்றோரோ பிள்ளைய நீ இப்படி பழக அப்படி பழகன்னு ஆரம்பத்தில இருந்தே ஒரு போட்டி மனப்பான்மை, மற்றவையில பொறாம, இதுகளெல்லாம் ஒரு தீய பழக்க வழக்கம். ஒரு பிள்ளை ஒரு விஷயத்துல தோல்வி அடைஞ்சிட்டுதான்டா நாங்கள் அதை தட்டி கொடுத்து அதுக்கு ஒரு நல்ல எண்ணத்தை விதைக்கல அந்த பிள்ளை என்ன செய்யும், அதுக்கு அது ஒரு சமநிலையான ஒரு நோக்கத்தை அந்த குழந்தை கொண்டு வந்துடும். அந்த குழந்தை பருவம்ன்றது முக்கியமான ஒரு விடயமா நான் அதை நினைக்கிறேன். அதே போலதான் எனக்கு பெண் குழந்தைகள் தான். நான் அவர்களுக்கு சிறு வயதில இருந்து நான் சில ஒழுக்கங்கள், இப்ப வாழ்க்கை என்ற விஷயத்தை நோக்கி நாங்கள் அந்த டொபிக்குள்ள போய்க்குள்ள அது வேற. இப்ப எண்ணங்கள் ஒரு நாங்கள் அணுகும் போது எண்ணங்கள் நல்லதா இருக்கணும், எங்களோட சகோதரங்கள்ட்ட எண்ணங்கள் நல்லதா இருக்கணும். மற்ற நாங்க சமுதாயத்தில ஒரு 4 பேரோட பழகும் போது நல்ல எண்ணங்களோட அந்த பழகுற மக்கள்கிட்ட நல்ல எண்ணம் இல்லாட்டாலும் எங்கட நல்ல விஷயங்களை அவைகள்கிட்ட பகிரக்குள்ள என்ன செய்யும், அந்த நல்ல தாட்ஸ் எல்லாரையும் இந்த உலகத்தில சமுதாயத்தில கட்டி இணைச்சு கொண்டு இந்த உலகமே ஒரு சிறந்ததா மாறலாம்ன்றது என்னுடைய கருத்து. முதல் ஆரம்பத்தில எல்லா மனிதர்களுமே குடும்பத்தில இருந்தான் அடுத்த அடி நாங்க வெளி உலகத்தை பாக்குறோம். சமுதாயம் போய்க்குள்ள இந்த எண்ணங்கள் கொண்டு போய் எங்களை சேர்க்கிற விடயங்கள் மிக மிக முக்கியம் என்று நான் நினைச்சு கொள்றேன்.
ஆனபடியா நீங்கள் எல்லாருமே வந்து எங்களை குழந்தைகள்ல சின்ன பருவத்திலிருந்தே வேண்டிய எண்ணங்களை நல்ல விதமா வளர்க்கணும்ன்றது என்னுடைய முக்கியமான வேண்டுகோளும் தான், என்னுடைய கடமையாவும் நான் நினைக்கிறேன். எல்லா பெற்றோருமே குழந்தைகள் வளர்ப்பில அந்த சிறு வயதிலிருந்தே அந்த எண்ணங்களை வந்து நல்ல எண்ணங்களை எப்பவும் அவர்களுக்கு எப்படி உணவை நாங்க ஊட்டி வளர்க்கிறோமோ அதே போல அவர்களுக்கு நல்ல எண்ணங்களை முதல் விதைச்சா அவர்கள் நன்றாக வளர்ந்து இந்த எண்ணம் வந்து எல்லாருக்குமே ஒரு நல்ல எண்ணங்களாக மாறும்ன்றது என்னுடைய பொதுவான கருத்து. இந்த பிரதிபலிப்புகளுக்கு மத்தியில ஒரு சின்ன உதாரணமே நான் சொல்லுவேன். இந்த சொல்ற விடயங்கள் வந்து என்னுடைய சொந்த கருத்துகள் தான். நான் எங்கேயுமே எனக்கு அது என்னுடைய மனதில இருந்து எழுதுறத என்னுடைய அனுபவம் தான். நான் முந்தி சின்ன வயதில இருந்தே பாடசாலைக்கு போகும்போது நான் என்ன செய்வேன்டா, உங்களுக்கு தெரியும் வாசிகசாலைகள் இருக்கிறது தெரியும் எல்லாருக்கும். ஏனண்டா பத்திரிகைகள் வைக்கிற கூடம் ஒன்று இருக்குது. அதே போல எங்கட நாட்காட்டி அதுல வார இந்த சின்ன சின்ன விடயங்கள் சிந்தனைக்கு மணிவாக்கண்டு எல்லாம் வரும். நான் அந்த பொழுது அந்த ஆண்டு நான் அதை படிப்பேன். படிச்சு அதுல இன்றைக்கு இருக்கிறது போல என்னுடைய நடைமுறை இருக்குதான்னு நான் சின்னனிலேயே என்னுடைய உள்ளத்தை நான் தான் பரிசோதிக்கிறேன். நான் அது எல்லாருக்குமே நான் சொல்ல எனக்கு தெரியல. ஆனா எல்லாரும் அப்படி இருக்கிறவியலோ எனக்கு அது தெரியாது. இது என்னுடைய சொந்த அனுபவம். நான் அதை படிச்சு அந்த எண்ணத்தை வந்து எனக்குள்ள வளர்த்து கொள்வேனோ, நாங்கள் இப்படி இருக்கலாம் இப்படி செய்யலாம்ன்ற எண்ணங்கள் எனக்கு குழந்தையில இருந்தே அந்த சின்ன வயதில இருந்தே பாடசாலை காலங்கள்ல இருக்கல. ஆனா அத வந்து வெளியில மட்டும் நான் அதை சொல்லாம எனக்குள்ளேயே என்ன நான் பலப்படுத்தி கொண்டு இந்த ஒழுக்கத்தை சரி எல்லாமே கட்டுப்பாட கொண்டு வந்திருக்கிறேன். அப்ப அப்படி எல்லா பிள்ளைகளுக்குமே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நல்ல விஷயங்கள் இருக்கும். எல்லாருமே தீயவர்களும் கிடையாது, எல்லாருமே நல்லவர்களும் கிடையாது. பிறப்பிலே எல்லா உயிர்களுமே நல்லதுதான். ஆனா எங்கட சூழ்நிலைகள் நாங்க வளர்ற விதங்கள் வந்து எங்களை வேற வேற திசைக்கு தீய எண்ணங்கள் நல்ல எண்ணங்கள் என்று நாங்க பிரித்து பார்த்து தான் அனுப்போம். நாங்கள் வந்து எல்லாத்தையும் பிரித்து பார்த்து கொண்டு அப்படியே போக்க. இன்னொருபடியே நான் சொல்றேன், இங்க பிரான்ஸ்ல வசிக்கிற நாட்டில வந்து ஏராளமான நூலகங்கள் இருக்குது. அந்த உங்களோட ஏரியாக்கள்ல இருக்கும் அந்த நூலகங்கள். அங்க நிறைய தமிழ் புத்தகங்கள் கூட இருக்குது. அந்த புத்தகங்கள் வந்து தமிழ் இல்லையோண்டு நீங்க நினைக்காதீங்க. நிறைய கண்ணதாசன், பாரதிதாசன், பாரதியார் போன்ற எத்தனையோ புலவர்கள் உட்பட எவ்வளவோ எழுத்தாளர்கிட்ட நூல்கள் எல்லாம் நிறைவா இருக்குது. நீங்கள் வந்து இப்ப பெரியவர்கள் வந்து ஒரு கட்டத்தை எட்டினா பிறகு அவர்களுடைய சில எண்ணங்கள் வந்து ஆழமா பதிஞ்சா அது நல்லதோ கெட்டதோ சிலதை மாற்ற முடியாது. அதால நாங்கள் எப்பவும் ஆரம்ப புள்ளி எங்கட குழந்தைகளை நீங்கள் அவர்கள் வேற வேற இடங்கள்ல அவன்ற மனங்களை எண்ணங்களை செலுத்தாம அப்ப கிட்ட உள்ள சின்ன நூலகங்களுக்கு கூட்டி கொண்டு போய் அவைக்கு அதை அறிமுகப்படுத்தினாலே அந்த குழந்தைகள் நல்ல எண்ணங்களோட வளரும்ன்றது எனக்கு உண்மையில என்ன பொறுத்தவரை என்னுடைய அனுபவத்தை தான் நான் பேசிக்கொண்டிருக்கிறேன். இது வந்து சில பேருக்கு அது தவறா இருக்கலாம், சில பேருக்கு ரைட்டா இருக்கலாம். ஆனபடியா நான் சொல்றேன், அந்த சிறு வயது எண்ணம் தான் எங்களை வந்து நாங்க வளர்ந்து போகும்போது அது நல்லதாகவும் எண்ணமாகவும் முடியுது, கெட்ட தீய எண்ணமாகவும் அது மாறும்ன்றது என்னுடைய அனுபவ ரீதியான கருத்தை நான் முன்வைக்கிறேன். ஆனபடியா எண்ணம் வந்து எண்ணுவதே எண்ணம், நன்மையும் தீமையும் பிறர் தர வராதுன்னு சொல்லுவினோம். ஆனபடியா அந்த எண்ணங்கள் வந்து நல்ல எண்ணங்களும் கெட்ட எண்ணங்களும் எங்களுக்கு நாங்களே சொல்லுவினோம். தன் தலையில மண்ணி அள்ளி ஜான வந்து தன் தலையில மண்ணி அள்ளி கொட்டுமாமண்டு அதை போல நல்ல எண்ணங்களையும் தீய எண்ணங்களையும் நாங்களே உள்வாங்கி கொண்டு எங்கள்கிட்ட இருக்கிறவர்களையும் கஷ்டப்படுத்தி சுற்றி இருக்கிறவைகளையும் கஷ்டப்படுத்தி அப்படி இருக்கக்கூடாது. எண்ணங்களை கொண்டு போய் நல்ல விதமா நல்ல வழியில செலவு செய்தா எல்லாருமே சந்தோஷமா இருக்கலாம். எண்ணம்ன்றது இதை என்னுடைய திரும்ப சொல்றேன், இதை என்னுடைய அனுபவமான எனக்குள்ள தோன்றின கருத்துக்கள் தான். பிள்ளைகள் ஏதாவது இருப்பின நீங்கள் அதை உங்களோட சரியான இதுகளை இந்த கமெண்ட்ல கொடுங்கும்போது நல்ல நல்ல எண்ணங்களை கொண்டு போய் நீங்கள் உங்களோட மனசு உடல் எல்லாம் நல்ல எண்ணங்களோட
உடல் ஆரோக்கியம் செழிச்சு நீங்கள் எல்லாரும் நல்ல எண்ணங்களோட எப்பவும் எல்லாருமே இருக்கணும். கடந்த காலம் கடந்ததுதான். இனிமேல் இருக்க வரப்போற காலங்கள்ல வரப்போற குழந்தைகள் நல்ல ஒரு சிறந்த சிந்தனையாளர்களாகவும் ஆரோக்கியம் உள்ள சிறந்த புத்திசாலிகளாகவும் வரணும்ன்றத நான் கடவுள்கிட்ட நிச்சயம் வேண்டுவேன். எப்பவும் பிள்ளைகள் எல்லாருமே நல்லா இருக்கணும் என்ற எண்ணத்தோட, அந்த நல்ல எண்ணத்தோட நான் இந்த காணொளிய உங்கள்கிட்ட இருந்து முடிச்சு கொண்டு விடைபெறுகிறேன். தயவு செய்து சரியான பிளவுறீங்களே நீங்கள் தான் ஏன் சப்ஸ்கிரைப் பண்றீங்கள் இல்ல பண்ணலாம் தானே. எத்தனை கழுகு உயர உயர பறக்குமே, அத மாதிரி என்னையும் பறக்க வைக்கலாம் தானே. நான் இப்ப ஒரு சின்ன பறவையா இருக்கிறேன்னு என்ன கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி ப்ளீஸ் உங்களை கெஞ்சி கேட்கறேன். நான் விடுங்கோ வேணும்க்கா வெளியில எப்படி நீங்க தார ஒவ்வொரு ஆதரவும் வந்து என்ன இன்னும் மேல மேல பேசுறதுக்கு என் இதயத்தில இருந்து நான் பேசுறேன். எங்கேயும் போய் வாங்கி கொண்டு வந்து பேசல. ஆனபடியா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ப்ளீஸ். அந்த பெல் பட்டினையும் அழுத்தி விடுங்கோ. அப்பதான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோக்கள் வரும். நிச்சயமா இன்னொரு காணொளியோட உங்களை சிறப்பா வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் நீங்கள் எல்லாரும் நல்ல நிம்மதியான தூக்கம். இங்க இரவாயிட்டுதோ எங்கெங்கயோ எல்லாம் இருக்கிற உறவுகள் நிம்மதியா தூங்கி நாளைய கால பொழுது உங்களுக்கு நல்ல எண்ணங்களோட விடியோணும் என்று ஆத்மார்த்தமா இறைவனை நான் வேண்டிக் கொண்டு உங்களிடம் இருந்து விடைபெறும் உங்கள் அன்புடன் மாலினி. மீண்டும் சந்திப்போம். பாய்.